நம்ம எஸ்பிடிசி கிளப்ல மாதம் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோம். உங்கள் ஹஸ்பண்ட் மிஸ்டர் டிஎஸ் கணேசன் அவருக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து 10/9/47 இல்லையா? அதை நம்ம இந்த மாதம் செப்டம்பரில் 27/9 கொண்டாடுறோம். இப்போ அவருடைய டேட் ஆஃப் பர்த் இந்த மாதம் கொண்டாடுறோம். ஆனால் நீங்கள் வீட்டில் எப்போது கொண்டாடிருக்கீங்களா? கோயில் மட்டும் போவீங்க? சரி சரி சரி. ஓ வெரி குட். சரி, ரெண்டு மேரேஜ் எப்போ ஆச்சு? எந்த வருஷத்துல? மே 12. சார் என்ன பண்றாரு இப்ப? எந்த வருஷத்துல ரிட்டையர் 2005. எங்க இங்க சேப்பாக்கலையா? உங்களுக்கு இப்ப எத்தனை பிள்ளைகள்? பொண்ணு இங்க மூத்ததா? சரி, பையன்? ஓகே ஓகே. சரி சரி. பையன் வந்து யுஎஸ்ஏ. எந்த இடத்துல? சின்சினாட்டி. ஓகே. சரி, நீங்க இந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் என்ன இதுன்னு சொன்னீங்க? 77ல நடந்துச்சு இல்லையா? எப்பங்க நீங்க வந்து ஹனிமூன் எங்கேயாவது போயிருக்கீங்களா? உடனே கல்யாணம் ஆன உடனே? நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி. எங்க எந்த இடம்? நாரணமாடுபுரம். ஓகே ஓகே. அவருக்கு எந்த வருஷம்? திருச்செந்தூர். ஓகே. அப்படியா? ஸோ இப்போ அவர் வந்து வீட்டில் எப்படி இருப்பார்? உங்ககிட்ட எப்படி இது பண்ணுவாரு? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுவாரு. சரி. அதனால எதுவுமே பிரச்சனை கிடையாது. சரி, வரைக்கும் 38 years ஆச்சு. எங்களுக்குள்ள எந்த எதுவும் கருத்து வேணும் ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்களாம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. எங்கே படித்தாங்க? என்ன கேட்கினாரு தான் 30 வருஷம் இருக்கும். இங்கே மெட்ராஸில் தான் இருக்கீங்க. ஓகே. இது பிள்ளைகள வந்து படிப்பு விஷயத்தில் எப்படி கண்டிப்பாக இருப்பாரா? படிப்பா அவர் வந்து எதையுமே எழுத மாட்டார். ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வரதே 9 o'clock ஆகிடும். சரி. நான் தான் பார்த்துக்கிறேன். நீங்களே பார்த்துக்கிடுவீங்க? பசங்களும் அது மாதிரி தப்பு பண்ணிடலாம்னு சொல்லிடுவாங்க. சின்ன வயசு பிள்ளைகளை அடிச்சிருக்காரா? இல்லை, அது எந்த பசங்களுமே இது மாதிரிலாம் வாங்கிடுவாங்க. சரி. இப்போ அப்பா முடிச்சாங்களா நின்றுடுவாங்க. சரி, உங்க வீட்டில் உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு, அதை ஃபைனலைஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவரு சொல்றத கேட்பீங்களா இல்லை நீங்க சொல்றத அவர் கேட்பாரு? ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து பேசி எது நல்லதோ. சரி சரி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்குள்ளால அவருக்கு கோபம் வருமா? கோபம் தான் பேச மாட்டாரு. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அப்புறம் இல்ல, அவருக்கு கோபம் வரும்போது அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? கோபம் யாரையும் பேச மாட்டாரு. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் பேசுறது எவ்வளவு நாளா பேசாம இருப்பாரு? நாள் கணக்குல கிடையாது, மணிக்கணக்கு தான். சரி சரி. அப்புறம் அவர் பாட்டு சாதாரணமா ஓகே. பசங்களும் அந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க. சரி. அவர் வந்து எடுத்த இடத்துல இருக்கணும். திங்ஸ் எல்லாம் வீடு நீட்டா இருக்கணும். சரி, அந்த மாதிரி ஒரு நல்ல ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. சரி, ஆபீஸ்ல அவர் எப்படி? நல்ல பேர். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு தான் வராங்க. அப்படியா? ஆபீஸ்ல நல்ல பேர். ஏவோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஇ ஜெனரல். ஓ சரி 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 சரி. ஓகே. அப்புறம் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரிட்டையர்ட் ஆகி 7 வருஷம் சிடிஎஸ் சூப்பர் ஷாப்பில் மேனேஜர் இருந்தார். சரி. சிடிஎஸ்க்கும் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ, அதனால அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு அப்படிங்க அவர் இங்கே கொடுத்துட்டாரு எங்களுக்கு. சரி சரி. அதனால வேற அவருடைய மெயின் கேரக்டர் நல்ல குணங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கோவிலுக்கு போவாங்க, புக் படிப்பாங்க. அதான் அதர்ஸ் ஹெல்ப் பண்றது ரொம்ப. அப்படி ஹெல்ப் பண்றது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற மாதிரி அதாவது இது பண்ற மாதிரி ஏதாவது? ஃபேமிலிலே எல்லாருக்கும் நல்ல ரொம்ப மாமானா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும். அதாவது ஹெல்ப் வந்து வித்தின் யுவர் ஃபேமிலி தான் பண்ணுவாரா? இல்ல, ஆபீஸ்ல பியூன் அவங்க பசங்க படிப்பு செலவு, வீட்டுல சர்வன்ட் வீடு அவங்க படிப்பு செலவு, நம்மளால முடிஞ்சது 5000-10,000 அவங்க கொடுத்தாரு. சரி, சாதுக்கு தவிர உங்களுக்கு பிள்ளைகள் பையன் இப்பதான் வந்திருக்காரு, அதுக்கு முன்னால உங்களுக்கு வேற இன்கம் ஏதாவது உண்டா? எங்களுக்கு இன்கம் கிடையாது. அந்த சம்பளத்தை வச்சுதான் போட்டு அது மாதிரி எல்லா பசங்களும் எங்க அக்கா பசங்க எங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க அக்கா பசங்க ஒரு 10 பசங்க எங்க வீட்டுல இருந்து முன்னேறி ஹெல்ப் பண்ணி இப்ப மேரேஜ் ஆகி அவங்களுக்கும் தனியா இருக்கு. நாரணமானபுரத்துல வயல் இது எல்லாம் இருக்கா? நல்ல
சொந்த வீடு இருக்கு. இப்ப யார் பாத்துக்கிறா? எங்க அண்ணா பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க என்னவா இருக்காங்க அங்க? ஒருத்தர் வந்து ஜெயராம் டிரான்ஸ்போர்ட்ல மேனேஜரா இருக்காங்க. சரி. இன்னொரு பிரதர் அங்கேயே தனபால்ல இருக்காங்க. சரி. சிஸ்டர் அங்கேயே தான் இருக்காங்க. ஓகே ஓகே. சரி, வேற ஏதாவது அவரை பத்தி சொல்றதுக்கு? சரி, அந்த நம்ம பெரிய பையன் வந்து எந்த எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க? சின்சினாட்டி. வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத சம்பவம், உங்க மேரிட் லைஃப்ல மறக்க முடியாத சம்பவம். அதாவது ஏதோ ஒண்ணு இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு எப்போ ஞாபகம் இருக்கக்கூடியது. அது எங்க பிரதர் இல்ல அவரையில தான். ஏன்னா அவரோட அண்ணாவும் எங்கிட்ட 10 நாள் இருந்தாரு. இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனாரு. மறுநாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக். அதுதான் இது பையனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? பையனுக்கு இந்த மேரேஜ் ஆகல. 27 ஆகுது. சரி, பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 31. பிள்ளைகள் எத்தனை இருக்கு? ஒரு பொண்ணு யூகேஜி. எஸ்பிடிசி கிளப்ல வந்து நம்ம டாக்டர் வந்து இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அவர் ஒரு சிங்கிள் பைசா கூட வாங்குறது இல்லை. நீங்க அந்த மாதிரி அவர் பர்த்டே கொண்டாடுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கணும். ஏன்னா அவரே பாவம். அது இருக்கட்டும், அந்த அமௌண்ட் வாங்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் வந்து ரொம்ப இது மாதிரி பண்றது கஷ்டம் சார். இந்த காலத்துல அது மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவருடைய வேலையை விட்டுட்டு அவர் வந்து இது மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு வந்து இப்போ 2 வருஷமா தான் இப்போ வந்துட்டு இருக்கேன். சரி. அதுக்கு முன்னாடி கேட்கறாங்க இருந்தேன். அப்புறம் இந்த டாக்டர் ராஜேஸ்வரி வந்துட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் நான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சுகர் உங்களுக்கு தான்? பைபாஸ் ஆனது அவருக்கு. சார் தான் ஐடியா. பைபாஸ் எந்த இயர்ல பண்ணியிருந்தது? 2008. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம்? ஆமா. சரி. 2011 தான். 2011. ஆமா. சரி சரி. உங்க பொண்ணு மருமகன் என்ன பண்றாரு? சரி சரி. சார் வந்து டிஎஸ் கணேசன் நீங்க வரும்போது என்னெல்லாம் சொல்லி அனுப்புனாரு? என்னை பத்தி என்ன தோன்றதோ அதை சொல்லிட்டு வா. நான் அப்புறம் அதை பார்த்துக்கிறேன். என்ன வேணாலும் சொல்லி கொடுத்தாரு. சான்ஸ் இதான் அவனுக்கு மிஸ் பண்ணிடாத. சரி அப்படின்னு சொன்னாரு. சரி சரி சரி. அப்புறம் வேற ஏதாவது இப்போ வந்து உங்க வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறதாக சொன்னீங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? இன்னும் யார் யார் அவங்க? இப்போ நாங்கள் 2 பேர் தான் சார் இருக்கோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க அக்கா பசங்க எங்க அக்கா பசங்க எல்லாரும் வேலைக்கு போனது. ஓ, ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி அங்கே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும்போது சரி 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 எல்லாரும் எங்க கூட தான் இருந்தாங்க. எல்லாரும் வேலை பார்த்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தனியாக போனாங்க. அவ்வளோ பேருக்கும் நீங்க மட்டும்தான் சமைச்சு போட்டீங்களா? நான் மட்டும்தான். எப்பா? சரி சரி சரி. அப்ப எப்படி அவருடைய இதுலயே சம்பளத்திலே அவ்வளவு தூரம் இது பண்ண முடியுங்களா? எதுவும் பண்ண மாட்டாங்க. அவரும் அனாவசிய செலவு ஒண்ணு கிடையாது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கணேசனுடைய அவ்வளோ வார்த்தைகள் சேகரிக்கவும் முடியல. இன்ஃபேக்ட் ஒரு சில நினைவுகள், ஒரு சில விஷயங்கள் அவரை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த தருணத்தில். ஹீ இஸ் ஒன் ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். பிகாஸ் ரைட் ஃப்ரம் எனக்கு அவர் வந்துட்டு ஜூலை 2008 தெரியும். ஏன்னா அப்போ தான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மகள் ஸ்ரீமதி அவங்கள பொண்ணு பார்க்க போனோம். அப்போ வந்துட்டு ஒரு 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 பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக எப்படி வரவேற்கணும், உபசரிப்பு தன்மை, உறவினர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் அவர் வாஸ் ரியலி அமேஸ்ட். அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இன்னி வரைக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவங்க வீட்டில் ஒரு ஒரு சம்பந்திங்களுக்குள்ளே இவ்வளோ அந்யூன்யம் இருக்குன்றது வந்துட்டு நான் ரீசெண்டாக நான் ரியலைஸ் பண்ணது தான். சில விஷயங்கள் த பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எத்தனை வருஷம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தேவை அப்படின்னும் போது அதுக்கு செலவிடுறதும், அனாவசியம் அப்படின்ற பிரித்து பார்க்கறது,
அந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் பிறந்தநாள் கோஷம் இது பேசுகிறேன் அப்படிலாம் பல நாள் என் நினைவுகள் இருந்தது. இன்ஃபேக்ட் அவர்கிட்டயே கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பேசணும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இது நல்லா இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த தருணத்தில் சொல்லிக்க சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் சொல்கிறத விட என்னுடைய குடும்பம் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஸ்ரீமதி அவங்க பொண்ணு, அண்ட் இது ஐஸ்வர்யா எங்களுடைய பொண்ணு, அவருடைய செல்ல பேத்தின்னு கூட சொல்லலாம். நான் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் அவங்கக்கிட்ட இதை பற்றி நிறைய பேசிட்டேன். அவங்க பொண்ணும் அவங்க பேத்தியும் எப்படி பேசுகிறாங்க அப்படி அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றத ஒரு நிமிஷம். ஹலோ, என் பேர் ஸ்ரீமதி. நான் எங்கள் அப்பா பெட்டு. எங்கள் அப்பா என்னையும் என் தம்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்தாரு. இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கேன், என் தம்பி வந்து இன்ஜினியரிங்காக இருக்கான், யூஎஸில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் தான் காரணம். பட் எங்களுக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஒன்று ஆயிருந்தது. அது நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு என்னை பார்த்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சு, பைபாஸ் சர்ஜரி ஆச்சு காமாட்சி ஹாஸ்பிட்டலில். அந்த டயத்தில் வந்து நான் ஒரு 8 months கன்சீவாக இருந்தேன். அதனால் அந்த டயத்தில் ஐசியூவில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே என்னை பார்க்க விடலை யாரும். ஒரு 1 week எங்கள் அப்பாவே பார்க்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அண்ணா வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன். அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 40 years ஒர்க் பண்ணார். ஹீஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக கிளர்க்காக இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதாகிட்டு. பட் எங்கள் அப்பா வந்து லஞ்சோன்னு ஒரு பைசா கூட கை நீட்டி வாங்கினது கிடையாது. ஹீஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். எங்கள் அப்பா கிட்ட அந்த ஒரு சின்சியாரிட்டி தான் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேர் ஐஸ்வர்யா. எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். தாத்தாவும் என் மேலே பாசம் வச்சிருக்கேன். தாத்தா நல்ல பாட்டுலாம் கூப்பிட்டு போவாங்க. தாத்தா நான் கேட்டதான் வாங்கி தருவாங்க. தேங்க்யூ. ஸோ ஜென்ரலாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இந்த தருணத்தில் அவர்கிட்ட எங்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திரு டாக்டர் சிவி பிள்ளை அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் உங்களை பற்றி ரொம்ப நிறைய பெருமையாகவும் பேசியிருக்காரு. இந்த முயற்சிகள் எங்களுடைய வாழ்த்துக்கள். எந்த ஒரு இதுனாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹைப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் அன்றைக்கி உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் பிள்ளைகிட்ட இந்த மெயில் வந்திருந்தது. இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் கிளப்பில் உங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அதுக்காக வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியுது உங்களுக்கு யூஸாக இருக்குது. இதுக்கு நீங்கள் யூ நாட் யூஸ் டு திஸ், இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம். பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் என்னோட எண்ணங்களையும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை தாட்ஸ் அங்கே இருக்கிறவங்க கிட்ட. எப்படி நீங்கள் எங்களை வளர்த்தீங்க, உங்களெல்லாம் நாங்கள் எனக்கு ஒரு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருந்தீங்க எல்லாமே. ஸோ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கட்டும், உங்களுக்கே நல்லா தெரியும், யூ ஆர் ஒன் ஆஃப் மை, எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான், ரோல் மாடல் கூட. எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும், நல்லா ஞாபகம் இருக்குது கேகே நகரில் இருக்கும்போதும், அங்கே சிங்கிள் பெட் ஹவுஸில் இருக்கும்போதும், நம்ம ஆஃபீஸ் ஷேப்பாக் வரைக்கும் அவ்வளோ தூரம் பஸ்ஸில் ஸ்டாண்டிங் ஃபுட்போர்டில் போயிட்டு வரும்போதும் நீங்கள் ஒரு கலைப்போ இல்லை எதுவுமே காமிச்சதே கிடையாது. எல்லாமே எங்களுக்காக தான் செஞ்சீங்க. நாங்கள் அதே மாதிரி எது கேட்டாலும் கேட்கலனாலும் எங்கள் தேவைக்கு எது தேவையோ உங்கள் சக்திக்கு மீறி எங்களுக்கு தேவையானது எது தேவையில்லாதது எதுன்னு எல்லாமே பார்த்து செஞ்சீங்க. மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து இன்ஜினியரிங் சேர்ந்ததாக இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சம்பளத்தில் நீங்களும் அம்மாவும் எங்களுக்கு எந்த குறையுமே வச்சதில்லை. சின்ன வயசுலேருந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, தேவைக்கு மீறி செய்கிறது, அதே மாதிரி எங்கே கண்டிப்பாக இருக்கணுமோ அங்கே கண்டிப்பாகவும் இருந்திருக்கீங்க. ஸோ விச் ஐ எம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல் டு. அதே மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு செப்டம்பர் 16th, என்ன 4 நாள் தான். ஸோ செப்டம்பர் 20th, 2005 நல்லா ஞாபகம் இருக்குது. ஜிஎஸ்சில் இருந்தோம். உங்கள் ரிட்டையர்மெண்ட் டே, என்னோட ஆக்சிடென்ட் டே, த ஒன் டே தட் சேஞ்ச் மை ஃபேட். ஸோ அப்போ வந்து ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அரை மயக்கத்தில் இருந்தேன். நீங்கள் அப்போது என் கையை பிடிச்சிட்டு நீங்கள் எவ்வளோ அழுதீங்கன்னு எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி தான் நான் வந்து உங்களை அழுது நான் பார்த்தேன் நல்லா. ஸோ அன்றைக்கி தான் வந்து நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க, எங்களுக்கு என்ன வேணாலும் செய்வீங்கன்னு அன்றைக்கி தான் எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சுது. பிகாஸ் அப்போ தான் வந்து நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் கிராஜுவேட் ஆகிட்டு வந்தேன்.
ஸோ வந்து லைஃப்பில் எல்லாமே சேவிங்ஸாக இருக்கட்டும், பசங்களை வளர்க்குறதா இருக்கட்டும், ஸ்ட்ரிக்ட்னஸாக இருக்கட்டும், என்ன வேணால் செய்கிறதா இருக்கட்டும், பசங்களா இல்லை ஃபேமிலிக்காக எல்லாமே நாங்கள் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் இங்கே ப்ரே பண்ணுறது எல்லாமே அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஹெல்த்து, நல்ல ஃப்யூச்சர் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக நான் அக்கா உங்களை நல்லாவே பார்த்துப்போம். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு ஐ எம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். எல்லாமே பார்த்து செய்கிறதா இருக்கட்டும், பசங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை எது வேணாம் அப்படின்னு சொல்லி திருத்துறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாகவே இருந்திருக்கீங்கப்பா. கண்டிப்பாக எனக்கு நிறைய தெரியும். நீங்கள் கொடுத்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கல, இல்லை அந்த மாதிரி எனக்கு போயிட்டு வான்னு நீங்கள் சொல்லி அனுப்பிச்சு வைக்கல அப்படின்னா அந்த மாதிரி நான் வந்து இங்கே எக்ஸ்போஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு கரியர்லேயும் நிறைய உங்களோட ஹெல்ப் வந்திருக்குப்பா. எனக்கு வேலை கிடைக்காத போது, கேம்பஸில் மிஸ் ஆன போது நான் ஃபீல் பண்ணதுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை லைஃப் லாங் நல்லா நான் வச்சு பார்த்துப்பேன்ப்பா. அதே மாதிரி நான் என்ன டெசிஷன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை பேக்கப் பண்ணியிருக்கீங்க, பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அதே மாதிரி நான் டாக்டர் பிள்ளைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் கிளப்ஸ் வச்சு நடத்துறதுக்கும் அவங்க லோன்லினஸ் போகிறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல ஹெல்த், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் ப்ரேயிங் காட். தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், யூ ஆர் த பெஸ்ட் டேட் எவர். நீங்கள் கண்டிப்பாக எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எது பண்ணாலும் நீங்கள் எங்களை பேக்கப் பண்ணுவீங்க, ஃபேமிலிக்காக இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்ஸ்ப்பா. அம்மா உங்களுக்கும் தேங்க்ஸ். பாய்.